தற்போதைய முக்கிய செய்தி. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது ரஷ்யா. மே 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த புதின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். போர் நிறுத்தத்தை 30 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடியான பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்திருக்கிறார். முன்னதாக உக்ரைன் ரஷ்யா போரானது 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனிடையே சமீபத்தில் உக்ரைன் மீதான போரை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா அறிவித்தது. 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்ததன் 80ஆம் ஆண்டு நிறைவு தினத்தையொட்டி இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று முதல் இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்று வரும் எனவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 நாட்கள் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இன்றிலிருந்து தாக்குதலானது 2 நாடுகளுக்கும் இடையில் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யா சென்றிருந்தனர். பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, போலந்து போன்ற நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் சென்றனர். தொடர்ந்து அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய போது இதனை அடுத்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உக்ரைன் மீதான தாக்குதலை 30 நாட்களுக்கு நிறுத்துமாறு ரஷ்யாவிடம் கோரிக்கை வைத்ததாகவும் 30 நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் முன்வைத்த கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் ரஷ்யா முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்போது போர் நிறுத்தத்தை 30 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை வலியுறுத்தி வரும் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன்படி மே 15ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் நடுநிலையான ஒரு பகுதியில் வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைதியை நோக்கி செல்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவதாகவும் தீவிர பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரானது முடிவுக்கு வருமா என உலக மக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவ்யா.